வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். நீங்கள் பார்க்க போகிறது காடை கிரேவி. சிக்கனே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மாறுதலாக ஒரு காடை கிரேவி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சிக்கன் மாதிரியான ஃப்ளேவர்லேயே இருக்கும். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 6 காடை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பில்லை, 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10, 20 பல் பூண்டு, இஞ்சி துண்டு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சோம்பு கிராம்பு சிறிதளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு கல் உப்பும் எண்ணெயும் எடுத்துங்க. இப்போ காடையை உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பரட்டி க்ளீன் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அந்த கவுச்சி வடை போகும். இப்போ அரைக்க வேண்டியதான் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ முதல்ல மிளகு ஜீரகத்தை அரைக்க போகிறோம். மிளகு ஜீரகம் அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சிப்போம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அரைச்சிப்போம். இப்போ தக்காளி அரைச்சிப்போம். தக்காளி அரைச்சாச்சு. இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிப்போம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டிருக்கோம். பாத்திரம் சூடாகிட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு எடுத்துருக்க பட்டை சோம்பு கிராம்பை சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துங்க. பச்சை மிளகா, வெங்காயம் சிம்மில் வச்சு வதக்குங்க நல்லா. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நுணுக்கி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை சேர்த்துங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பொடிங்க எல்லாம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி விட்டு கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ கழுவி வச்சுருக்க காடையை ஒவ்வொன்றா சேர்த்துங்க. காடையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பரட்டி விடுங்க. மசாலாவும் காடையும் ஒன்றும் செய்கிற அளவுக்கு பரட்டி விடுங்க. இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மூடியை போட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும்.
நல்லா காடை வெந்துருச்சுங்க. பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. கிரேவியும் சுண்டிட்டு சுவையான காடை கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.